ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். காலையில் 5 o'clockங்க எழுந்திரிச்சி மடன்னு கோலத்தை போட்டேன். நல்லா குளிர் வேறு. ஓகேன்னு கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் சர்ச்சைக்கு கிளம்பிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும். எங்களுடைய அவுட்லுக் இது தான் அன்றைக்கி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொங்கல் குழம்பு செய்யலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ப்ராசஸ் நான் 1 வீக்காகவே நடந்துச்சுப்பா. நான் என்னென்ன காய் வாங்கணும்னு எங்கள் மம்மிகிட்ட கேட்டு வாங்கி எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து 1 by 1 எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிழங்கெல்லாம் எங்கள் அம்மா அவிக்க சொன்னாங்க. சரி ஓகே, கிழங்கு எல்லாத்தையும் குக்கரில் அள்ளி போட்டு நல்லா கழுவிட்டு என்ன பண்ணிட்டேன், அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அவிக்கிறதுக்கு அதனால் அந்த மண்ணெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் அவிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எங்கள் மம்மி இந்த கடுகு எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடுகு ஒரு காயையும் போட்டாச்சு. போட்டுட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்தாங்க. நல்லா வறுக்கணும், கருகக்கூடாது, வாசம் வர்றதுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமேல் ஃபைனலாக என்ன பொரி அரிசி இருக்கு இல்லையா, பொரி அரிசியும் போட்டு வறுத்துக்கிட்டாங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து எல்லாமே போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, வரமல்லி, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் ஒரு பவுலில் தட்டி நல்லா ஆற வச்சோம். அப்புறம் கொஞ்சம் வத்தல், இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஒரு 20 வத்தல், அதை போட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெயை ஊற்றி வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடித்து குறன்னு இல்லை மையாக அரைஞ்சாச்சு, குறகரம் இல்லை மையாக அரைஞ்சாச்சு. இந்த மாதிரி வந்தது. ஓகேன்னு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள குக்கர் இருக்கிற பாத்திரத்துலேயே பெரிய பாத்திரத்தை எடுத்தாச்சு. நல்லா புளியை கரைச்சி என்ன பண்ணாங்கன்னா சட்டியில் ஊற்றுனாங்க. தாளிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு தாளிக்கக்கூடாது. ஊற்றிட்டு அது கூட என்ன பண்ணோன்னா, அந்த புளி கூட அவிச்சு வச்சுருந்த அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஓகேவா, நல்லா வதங்குச்சுமா. குழம்பு வதங்கலை, கொதிச்சிச்சு. நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அது நல்லா வேகணுமா, கொஞ்சம் அந்த புளியிலேயே நல்லா வேகணும்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் வெந்து அந்த கிழங்கு எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் அவிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, கிழங்க தனியாக அவிச்சு வச்சுருந்துருக்கணும், காய்கறியை தனியாக அவிச்சு வச்சுருக்கணும். இப்படி எல்லாமே தனித்தனியாக அவிச்சு வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு காயையும் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு இந்த அவிச்சு வச்சுருந்த காயையும் போட்டு நல்லா வேக விட்டாச்சு. வெந்துட்டு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அந்த இடித்த சாம்பார் அந்த பவுடருடைய ஷார்ட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் மல்லி இலையையும் உள்ளே போட்டு நல்லா வேக வச்சாங்க. வெந்து வர ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாங்க. நிறைய குழம்பு செய்கிறதுனால நிறைய உப்பு போட்டாங்க. அப்புறம் பருப்பு வந்து லாஸ்ட்டு தான் அந்த குழம்புக்கு நம்ம ஊற்றணும், ஃபர்ஸ்ட்டே ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த குழம்பு மிளகாய் தூளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையான அளவுக்கு போட்டுட்டு மீதி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இவ்வளவும் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா, நல்லா கொதிக்க விடணும். அந்த காய், மசாலா எல்லாமே நல்லா வேகணும். இந்த மசால் வாசனை அப்படி செம்ம தூளாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பருப்பு இருந்துச்சு. அந்த பருப்புக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக அந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் குடிச்சு பார்த்தேன். அந்த பழைய ஃப்ளேவர் வந்துடுச்சான்னு. சாப்பிட்டோன்னே எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, தேங்காய் பூ திருவி வச்சுருந்தோம், ஒரு தேங்காய் முழுசாக, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. போட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு இப்படி திரியாக நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள்.
நல்லா கொதித்து வர இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அவிச்சு வச்சுருந்தோம் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பையும் எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடலெண்ணெய் ஊற்றி தான் அந்த இதுக்கு தாளிக்கணும். கடலெண்ணெய் அப்புறம் மம்மி நிறையா எண்ணெய் ஊற்றுனாங்க. எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இவ்வளோத்தையும் போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக மல்லி இலை தூவி அழகாக இறக்கியாச்சு. போட்டாங்களா, இப்படி தான் இருந்துச்சுங்க குழம்பு. ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. எங்கள் வீட்டில் வேறு யாரும் எனக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த குழம்பு சாப்பிட்டு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அடிக்கடி நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது அடிக்கடி எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க அந்த பொங்கலுக்கெல்லாம். இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல் இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த பொங்கல் குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு நான் வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, வேறு எப்படி செய்யலான்றது எனக்காக சொல்லுங்கள், ஓகேங்களா? எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், ஃபைனலாக எங்கள் அம்மா போட்டு கிண்டி கிளம்பி எடுத்து, ஐயோ அந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆச்சு. அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. வேலை முடியாது அன்றைக்கி, சீக்கிரம் முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியும் என் அண்ணி ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணி, அவங்க எல்லாருமே. நாங்கள் இந்த சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் 3 மணி ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் வாழைக்காய் பொரியலும் ரசமும் வச்சுருந்தோம். அதை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. யாரெல்லாம் இன்றைக்கி பொங்கலுக்கு என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்றத சொல்லுங்கள். இதே மாதிரி திருநெல்வேலி ஸ்பெஷல் குழம்பு இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.